कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्दूल कर्तव्यं दैवमात्मिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्दूल कर्तव्यं दैवमात्मिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्तजगतां मधुकैटभारे वक्षो विहारिणि मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामि निश्रित जनप्रिय दानशीले श्रीवेङ्कटेश दयिते तव सुप्रभातम्। कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्दूल कर्तव्यं दैवमात्मिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्दूल कर्तव्यं दैवमात्मिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द। அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தட்சிணாமூர்த்தி. மீண்டும் ஒரு புனித தலத்தில் உங்கள் சந்தித்தில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இருக்கிற கோவில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருப்பீங்க. நான் இப்போ இருக்கிறது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் தான். இப்போ நாங்கள் இருக்க இடம் அலிப்பிரிமெட்டு. 27 பாதைகள் இருக்குங்க அந்த இடத்துல. ஒன்று அலிப்பிரிமெட்டு, ஒன்று ஸ்ரீவாரிமெட்டு. அலிப்பிரிமெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3550 படிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கடந்தால் மட்டும்தான் அது போய் திருப்பதி சாமியை பார்க்க முடியும். போகும்போது கவனம் தேவை. ப்ளஸ் குழந்தைங்க வயசானவங்களை தவிர்க்கிறது நல்லது. செம்ம கிளைமேட் பாருங்கள். சுற்றிலும் ஃபாரஸ்ட் தான். அதுமாரி கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே செக்கிங் இருக்குது. உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, உங்கள் ஆதார் நம்பர்லாம் வாங்கிட்டு தான் அலோவே பண்ணுவாங்க. நாங்கள் இந்த வாட்டி சூஸ் பண்ணி அலிப்பிரி பாதை வரதுக்கு காரணம் இதில் கிட்டத்தட்ட சில முனிவர்கள் சன்னியாசிகள்லாம் சென்ற பாதை இது தான். அந்த காலத்தில் இந்த பாதை முதல் க்ரியேட் பண்ணாங்களாம். அதனால தான் இந்த பாதையில் போயிட்டுருக்கோம் நாங்கள். ஸ்ரீவாரி மட்டும் இப்போ க்ரியேட் பண்ணது. அதை மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க. உள்ளூர்காரங்க தான் போவாங்க அதிகமாக. இந்த பாதையில் வரும்போது மிகவும் கடினமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட தாலி கோபுரம் வரைக்கும் நீங்கள் ரீச் ஆகிற வரைக்கும் மிக பாதை வந்து அதாவது ஒரு 80 டிகிரியில் இருக்கும். உங்களுக்கு வந்து பாதை கிட்டத்தட்ட உங்களுக்கு நடவு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். வயதில் முதிர்ந்தவங்க, குழந்தைங்க தவிர்க்கிறது நல்லது தான். அதுக்கப்புறம் கீழே 2 கோவிலை காமிச்சிருப்போம். பாதாள பெருமாள்னு சொல்லிட்டு. இது வந்து மைசூர் கோபுரம். ரெண்டாவது கோபுரங்க. கீழே 2 கோவில் காமிச்சதாக சொல்லியிருப்பேன்ல. அந்த 2 கோவில் ரீசன் வந்து நம்ம வெங்கடமுடையான் வந்து நம்ம பத்மாவதி தாயாரை பார்த்துட்டு வரும்பொழுது அவர் காலனியை கழட்டி விட்டதாக ஒரு ஐதீகம் இருக்கான். ஆனால் குறிப்பிட்ட வரலாறு எதுவும் இல்லை. அவர் காலனி கழட்டி விட்டதுக்காக அந்த இடத்த ஒரு கோவில் கட்டியிருப்பாங்க. அவர் காலனியை சுமந்து தலையில் வச்சு நடக்கிறதா அந்த ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த இடத்த ஷூட் பண்ண முடியாது, ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஃபிட்டர் கேமரா. அதனால் அந்த கோயில் மட்டும் அடைய வச்சு ஷூட் பண்ணிட்டு வந்திருப்போம். எனக்கே மூச்சு வாங்குது பயங்கரமா. நான் கிட்டத்தட்ட தாலி கோபுரத்தை நடத்து ஷூட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு.
பாதை ஏன் ரொம்ப கடினமாக சொன்னால் உங்களுக்கு இதிலே புரியும் எப்படி இருக்குன்னு படிக்கட்டு. பயப்படக்கூடாது. பெருமாள் நாம மட்டும்தான் சொல்லினே இருக்கணும். கோவிந்தா 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 சொல்லிக்கினே இருங்க. படிக்கிற ஏற வேகமே தெரியாது. அங்கங்கே குறிப்பிட்ட சிற்பங்கள் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன கோவில்கள் இருக்கும். அதெல்லாம் பார்த்து தரிசித்து நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்கும். பெருமாள் திருநாவை மட்டும் ஒழிச்சாலே போதுங்க. நீங்கள் ஈஸியாக படிக்கட்டு ஏறிட்டு போயிட்டே இருக்கும். ஆஞ்சநேயரை பார்க்கலாங்க. அவரை நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவர் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். வி வில் ரீச்சுங்க. நம்ம ரீச் ஆகிட்டோம். எந்த இடம் நான் இப்போ சொல்கிறேன், இதுதான் நம்ம பாதி இடம் கடந்த இடம். தாலி கோபுரம். இது ரீச் ஆகிட்டா ஏன் சக்ஸஸ் நான் சொன்னேன்னா, கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இருக்க நீங்கள் கோவில் படிக்கட்டு கடந்து வந்துட்டாலே போதுங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் கோவில் ரீச் ஆகிட்ட மாதிரி தாங்க. இதுக்கப்புறம் இருக்க படிக்கட்டுலாம் உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். இதுதான் காளி கோபுரம்னு சொல்லுவாங்க. இது ஒரு மலை. அந்த 7 மலையில் இது ஒரு மலை. இதில் சங்கு சக்கரம் இமேஜ் லைட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே தரையிலிருந்து பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். நீங்கள் மலையின் கீழே இருந்து பார்த்தா கூட அந்த சங்கு சக்கரம் தெரியுங்க. வேண்டுதல் வச்சாங்கன்னா பொட்டு வச்சிக்கின்னு போயிட்டுருப்பாங்க. சக்ஸஸாக நம்ம இது வந்துட்டோம். இது வந்துட்டாலே கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் தான் முடியும். தாலி கோபுரத்தை தாண்டி வந்துட்டோம். கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாத ஒரு உணவு இங்கே நம்ம சாப்பிட்டே ஆகணும். தவிர்க்க முடியாத ஒன்றுனா மீன்ஸ் வேறு வழி கிடையாதுங்க. வேறு ஹோட்டலே கிடையாது. நீ தான் சாப்பிட்டு தான் போய் ஆகணும். பசிக்கு அந்த கையில் எங்கள் கடி இப்போ சாப்பிட்டு நல்லபடியாக. அது மாதிரி இந்த ஃபஸ்ட் எய்ட் சென்டர் இருக்குதுங்க. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறமும் ஒரு ஃபஸ்ட் எய்ட் சென்டர் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க மறக்காமல். அப்படியே காளிகோபுரத்தை தாண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு படிக்கட்டெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த கோவிலுக்கு உடல் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் காளிகோபுரத்து வரும்போதே தெரிஞ்சிடும் நம்ம உடம்பு எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா, எந்த கண்டிஷனில் இருக்குன்னு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 2100 படிக்கிட்டு தான் ஏறணும். எங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதான் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம். படிக்கட்டுக்கு சுவாரஸ்யமான நிறைய கதை இருக்குதுங்க. அதுமாரி குறிப்பிட்ட இது ஒரு காட்டு வழி முழு பாதையாக தான் இருந்துச்சு. அதாவது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு காட்டு வழி தான். 7ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ ராமானுஜர் கூட இந்த வழியில் தான் போயிருக்காரு. ஸ்ரீ ராமானுஜர் குறிப்பிட்ட வழியிலையும் அதுக்கப்புறம் ஹவோபில்லா முட் அவங்க குறிப்பிட்ட வழியிலேருந்து தான் அந்த பாதையை அமைச்சிருக்காங்க. அடுத்தடுத்து வந்த குறுநில மன்னர்கள் இந்த படிக்கட்டை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கோபுரங்களும் அவங்க தான் அமைச்சது. தண்ணி நீங்களே க்ளோஸ் பண்ணுங்கள் தம்பி. டோன்ட் பயம் பத்துதுங்க தண்ணி திறந்து விட்டு. நான் தான் நம்ம மக்களுக்கு சொல்லியிருந்தாலும் அதுக்கு உணவு அளிக்கக்கூடாதுன்னு என்ன ரீசன் சொல்கிறான்னு புரியும் மற்றவங்களுக்கு. இந்த மாதிரி விலங்குகளுக்கு நம்ம உணவே கொடுக்கக்கூடாது. நிறைய நோட்டீஸ் போர்டு வச்சுருப்பாங்க. என்ன ரீசன்னா நாம் கொடுக்குற உணவால் அதுங்களுக்கு அந்த சூழ்நிலையை மறந்துடும். அதுக்காக இந்த ருசிக்காக அந்த உணவு மறந்துடும். அதால் சர்வைவல் பண்ண முடியாது காட்டில். அதுக்காக உணவு கொடுக்காதீங்க நாங்கள் அங்கே நோட்டீஸ் போர்டு வச்சுருப்பாங்க. இந்த கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு 7 மலையை தாண்டி தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த 7 மலைக்கும் ஒரு மலைக்கும் ஒரு தனி பெயர் இருக்குது. அதாவது சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி,
அஞ்சாத்திரி அண்டு நாராயணாத்திரி அந்த வெங்கடாத்திரியில் தான் வந்து நம்ம ஏழுமலை வந்திருக்காரு. ஒரு குறிப்பிட்ட அவங்க நேம் ஏன் அமைஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்தா கூட அவங்க இந்த புராணத்தில் அவங்க நேம் குறிப்பிட்டிருக்கு, இல்லை அந்த தொண்டு செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் அவங்க நேம் குறிப்பிட்டிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 மலை கடந்து வந்துட்டோம். டயர்டாக தான் இருக்குது. பயந்துடக்கூடாது, பெருமாளை பார்த்தே ஆகணும்ல, அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, நாங்கள் போய் தான் ஆகணும். அடுத்து ஆஞ்சநேயர் டெம்பிள் தான் நமக்கு ரெஸ்ட்டு. அடுத்து அந்த ஸ்பாட்டை காட்டுறேன். ஒரு குரங்குக்கு தண்ணி திறந்துக்கிட்டு உட்காந்துருச்சுங்க. தண்ணியை க்ளோஸ் பண்ணலான்னு போயிருந்தேன், திடீர்னு நம்மளை பாய வருது. பிரதிஷ்டாः திஷ்டந்தி வெங்கடபதே சுப்ரபாதம். பாஸ்வாங்கேதி விகசானி சரோருஹாணி சம்பூரயந்தி நினதைவிகதோ பழமையானது கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவா சததமர்த்தித மங்களாஸ்தே நாமாஸ்ரயந்தி தவ வெங்கட சுப்ரபாதம். ब्रह्मादयः सुरवरासमहर्षयस्ते सन्तः सनन्दनमुखास्तव योगिवर्याः दामान्तिके तव हि मङ्गलवस्तु हस्ताः श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम्. लक्ष्मीनिवास निरवद्य गुणैकसिन्धो संसारसागर समुत्तरणैकसेतो वेदान्तवेद्य निज वैभव भक्तभोग्य श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम्. लक्ष्मीनिवास निरवद्य गुणैकसिन्धो संसारसागर समुत्तरणैकसेतो वेदान्तवेद्य निज वैभव भक्तभोग्य श्रीवेङ्कटाचलपते तव सुप्रभातम्. इत्थं वृषाचलपतेरिह सुप्रभातम्. ये मानवाः प्रतिदिनं पठितुं प्रवृत्ताः तेषां प्रभातसमये स्मृतिरङ्गभाजां ஆஞ்சநேய சுவாமி प्रज्ञां परार्थसुलभां प्रसूते. அடுத்து எங்கே போக வேண்டியது இருக்குது? इत्थं वृषाचलपतेरिह सुप्रभातम्. ये मानवाः प्रतिदिनं पठितुं प्रवृत्ताः तेषां प्रभातसमये स्मृतिरङ्गभाजां प्रज्ञां परार्थसुलभां परमां प्रसूते. कमलानुजचूषुकुङ्कुमतो नियतारुणितानु. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் திருப்பதி கிரியேட் ஆச்சு, அதுக்கு என்ன வரலாறு நான் சொல்லிடுறேன். 7ஆம் நூற்றாண்டில் தொண்டைமான் இளந்தரியன் ஒரு மன்னர் இருக்கார் சோழ வம்சத்தில். திருப்பதி வந்து ஒரு சிறிய கிராம மக்களால் மட்டும்தான் வழிபட்டு இருந்துச்சு. அதாவது நான் 7ஆம் நூற்றாண்டில் சொல்கிறேன், 7ஆம் நூற்றாண்டு முன்னாடி இருக்கும், 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி. அதை பார்த்த தொண்டைமான் இளந்தரியன் அவர் அதுக்கப்புறம் அந்த கோவிலை டேக் கேர் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் தான் திருப்பதினு ஒன்று கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த படிப்படியாக மன்னர்கள், சோழர்கள், சேழர்கள், பாண்டியர்கள், சாளுக்கியர்கள், அந்த மாதிரி குறிப்பிட்ட மன்னர்கள்லாம் டேக் கேர் பண்ணி அந்த கோவிலை டெவலப் பண்ணுறாங்க. கேர் மீன்ஸ் இது பெருமாள் மேலே ஒரு ஆசபாசமாக சுற்றி சேவர் கட்டுறது, கோபுரம் கட்டுறது, அதுமாதிரி இடத்துலலாம் ஒரு குறிப்பிட்ட அவங்களுடைய பதிப்பிக்கிறாங்க. அவங்களோட கல்வெட்டுகளும் விட்டு சென்றிருக்காங்க. அவர் அந்த சிலையை எங்கேருந்து பார்க்குறாருன்னா, ஒரு புத்தில் சுயம்பாக எழுந்த சிலை தான் வந்து எங்கட முடியாது சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து குறிப்பிட்ட வரலாறு இருக்குது. அடுத்த கட்டம் வரும்போது நமக்கு கிட்டத்தட்ட மொழியால் மாநிலங்கள் பிரிக்க ஆரம்பித்தாங்க 1970க்கு அப்புறம். அதில் வந்து திருப்பதி தமிழ் கலாச்சாரம் இருக்கிற ஒரு கோவில் தான்.
தமிழ் கல்வெட்டுகள் இருக்கிற கோவில் தான். முழுக்க முழுக்க அதில் இருக்கிற நீங்கள் தொல்பொருள் தொல்லியல் துறை கண்டுபிடிக்கப்பட்டது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா 70% வந்து ஒரு தமிழ் குறிப்பிடப்பட்ட ஒரு இடமா தான் இருக்கும். காலப்போக்கில் அது என்ன பண்ணுச்சு, இந்த சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே தெலுங்கு பேசுகிற மக்கள், இதை தாண்டி திருத்தணி கிட்ட தான் தமிழ் பேசுகிற மக்களும் போது மொழி வாரியாக நிலம் பிரிக்கும் போது திருப்பதி வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு போயிடுச்சு. எதுவும் தமிழ் கோயில் தான் இருந்துச்சு. அதை பராமரித்த முக்கியமான மன்னர்கள் எல்லாமே தமிழ் மன்னர்கள் தான். எல்லாருடைய பங்கும் இருக்குது. சேர, சோழ, பாண்டிய, சாளுக்கிய, அதுமாரி எல்லாருடைய வம்ச வழியாக வந்து அதை பாதுகாத்து வந்திருக்காங்க. எல்லா கோவிலுமே வந்து முகலாயர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு கோவில் நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கும். ஆனால் திருப்பதி மேலே மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கை வைக்கவும் முடியல. அதுவும் சுவாரஸ்ய ஒரு வரலாறு இருக்குது. முகல்ஸ் வந்து எல்லா கோயிலும் கொள்ளையடிக்கும்போது திருப்பதியும் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச கோவில் தானே, அதையும் கொள்ளையடின்னு வரும்போது இங்கே மேலே இருக்கிற கோவில் வந்து வராக ரூபம், அதாவது பன்றி அவதாரம் இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பன்றி உருவம்னா பயம், அது பிடிக்காது. அதனால் தவிர்த்துட்டு இந்த கோயில் மட்டும் விட்டு போயிடறாங்க. நான் இந்த கோயிலும் குலநாசம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. முக்கியமான விஷயம் பார்த்தேங்க, மோஸ்ட்லி தான் போன வாட்டியே பார்த்தது தான். இது இப்போ வரல வீலாக் நான் பண்ணல, இப்போ தான் வீலாக் பண்ணுறேன். இது 50 ரூபா சொல்கிறாங்க, ஒரு கடையில் 60 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து கண்ணாடி வாட்டர் பாட்டில். இங்கே வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் சேல்ஸ் பண்ணுறது இல்லை, குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்திக்கிறாங்க. இது வந்து விலை 50 ரூபா. இதை நம்ம சாப்பிட்டுட்டு ரிட்டன் எந்த கடையில் கொடுத்தாலும் ரிட்டன் 30 ரூபா கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்குறாங்களா இல்லையான்னு ரிட்டனு. ஆனால் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போனாங்க, டேமேஜ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். உடஞ்சதுன்னா 30 ரூபா பேல். அடுத்த கட்ட நம்ம வந்திருக்க இடம் வந்து ஒரு மிகவும் பசுமையான இடம். அதாவது திருப்பதி நம்ம கிட்ட நெருங்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த ரோடு அமைச்சிருப்பாங்க. அந்த ரோடு அமைச்சு, அதாவது மலையை கொடாஞ்சி ரோடு போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்தாலே தெரியும். இது நாங்கள் வந்தது வந்து மழைக்காலத்தால் வந்து ஃபால்ஸ் போல் வந்து மலையிலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க தண்ணி சொட்டுறது, அதை தான் காமிச்சிட்ருக்கோம். அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது கவனம் அதிகமாக இருக்கணுங்க, மிக முக்கியம். மழை நேரத்தில் மலைச்சரிவு ஏற்படும், குறிப்பிட்ட நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றுதுன்னு பார்த்தீங்களா, இது தாங்க பயங்கரமே. அந்தளவுக்கு பசுமையாக இருந்துச்சுங்க. சாரல் அது ஒரு அது நம்ம மூஞ்சி மேலே போடுவோம். நட பக்கம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. அவங்க நோட்டீஸை போட்டிருப்பாங்க, கிட்டத்தட்ட நம்ம பார்த்தாலே தெரியும். அதாவது இந்த இடம் மிக ஆபத்தான இடம், பார்த்து தான் சீக்கிரமாக போயிடணும், மலைச்சரிவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும்னு சொல்லி போட்டுருவோம். இது கிட்டத்தட்ட ஒரு சேஷாச்சலம் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. அதாவது சேஷாச்சலம் ஃபாரஸ்ட்டில் திருப்பதி வெங்கடேச பெருமாளுடைய ஃபாரஸ்ட் குறிப்பிட்ட ஒரு 300 சில்லற கிலோமீட்டர்ஸ் வந்து சதுர கிலோமீட்டர் வந்து திருப்பதிக்கு சொந்தமானது. அது பார்த்திங்கன்னா தண்ணி சுற்றுறத பார்த்து கவனம் தேவை. எனக்கே கொஞ்சம் பயம் வீடு எடுத்து போகும்போது. அதுமாரி இந்த ஃபாரஸ்ட் வந்து சேஷாச்சலம் இதுக்காக நம்ம வந்துருக்கோம்டா. என்ன சொல்கிறேன், இன்னும் அதிகமாக தண்ணி வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு சேஷாச்சலம் ஃபாரஸ்ட் ஏரியா. அது வந்து இதெல்லாம் பியூர் வாட்டர். சேஷாச்சலம் ஏரியா வந்து ஃபாரஸ்ட் இருக்குது ஃபுல்லாக வந்து. அதாவது வெங்கடேஸ்வரா ரிசர்வ் ஃபாரஸ்ட்.
பண்ணுவோம் நம்ம ஒரு பாஸ் பார்க்கலாம். அதாவது வந்து டைகரு ப்ளஸ் கூட்டா இது ரெண்டு பேர் ரிசர்வ் பாருங்களா. அதாவது கேஷ் வச்செல்லாம் ராத்திரி இது வந்து ஒரு 150 கவர் பண்ணுறது காட்டுறது. அதுமாரி இது ஒரு உயிர் போல சாப்பிடுறது. உயிர் போல சாப்பிடுறது வனவிலங்குகள் வாழ்றதுக்கு தனியான இடம். ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். शरणौ शरणं प्रपद्ये नित्यानमद्विति शिवादिकिरीटकोटिः प्रद्युक्तदीप्तनवरत्नमहः प्ररोहैः नीराजनाविधिमुदारमुपाददानौ श्रीवेङ्कटेश शरणौ शरणं प्रपद्ये विष्णोपदे परम इत्युदितः प्रशंसौ यौ मत्ववुत्स इति भोग्यतयाभ्युपातौ भूयस्ततेति तव पाणितलः प्रदिष्टौ श्रीवेङ्कटेश शरणौ शरणं प्रपद्ये पार्थाय तत्सदृशसारथिना त्वयैव यौ दर्शितौ स्वचरणौ शरणं व्रजेति भूयोऽपि मह्यमिहतौ करदर्शितौ ते श्रीवेङ्कटेश शरणौ शरणं प्रपद्ये मन्मूर्तिकालियफणे विकटाटवेषु श्रीवेङ्कटाद्रिशिखरे शिरसिश्रुतीना. அடுத்ததான் நம்ம பார்க்குற கோபுரம் மூக்காலி மீட்டா கோபுரங்க. இது ஒரு குறிப்பிட்ட மன்னர்களால் கட்டப்பட்டது. இது பக்தர்கள்லாம் தன் வேண்டுதல் நிறைவேற்றதுக்காக முட்டி போட்டு படிக்கட்டு நடந்து வருவாங்க. இந்த வேண்டுதல் நானும் பண்ணியிருக்கேன், நல்லபடியாகவும் நடந்திருக்கு. ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேண்டுதல் கண்டிப்பாக நடக்குங்க. वेङ्कटेश शरणौ शरणं प्रपद्ये प्रायः प्रपन्नजनता प्रथमावतार्यौ मातुस्तनाभिव शिशोरमृतायमानौ प्राप्तौ परस्परतुलामतुलान्तरौ ते श्रीवेङ्कटेश शरणौ शरणं प्रपद्ये सत्त्वोत्तरैः सततसेव्यपदाम्बुजेन संसारतारकदयाग्रगञ्चलेन सौम्योपयन्तृमुनिनामदर्शितौ ते श्रीवेङ्कटेश शरणौ शरणं प्रपद्ये सत्त्वोत्तरैः सततसेव्यपदाम्बुजेन संसारतारकदयाग्रगञ्चलेन सौम्योभयन्तृमुनिनामदर्शितौ ते श्रीवेङ्कटेश शरणौ शरणं प्रपद्ये श्रीशश्रिया घटिकया. கிட்டத்தட்ட திருப்பதிக்கு வந்து விண்டுமில்லுடைய ப்ரொடக்ஷன் 22% தான் கரண்ட்டே கொடுக்க முடியுது. ஓகேவா? பேலன்ஸ் வந்து 78% வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. நாம் நினச்சிக்கணும் இருப்போம், இது வரைக்கும் விண்டுமில்லை வச்சே இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாங்க. கரண்ட்டு கவர்மெண்ட்டுக்குலாம் வாங்க மாட்டாங்கன்னு. 22% தான் யூசஸ். இவ்வளோ 8 விண்டுமில் இருக்குது, 2 விண்டுமில்லோட யூசஸே அதுதான். स्वयमुपेयतया स्फुरन्त्या नित्याश्रिताय निरवद्य गुणाय तुभ्यं श्यां किङ्करो वृषगिरीश न जातु मह्यम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्तिना श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्तिना श्रीवेङ्कटनि. ஆல்மோஸ்ட்டு தரிசனம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இது திருப்பதி கோயிலோட சுத்து சுவர். அதாவது சாமி தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் அபிஷேக உருவத்தில் பார்த்தோம். இது வரைக்கும் இத்தனை வருஷம் வந்திருக்கேன், இந்த உருவத்தை நான் பார்த்ததே இல்லை. லட்டு வாங்க போயிட்டுருக்கோம். லட்டு வாங்கிட்டு உங்களுக்கு அடுத்தது கண்டிப்பாக சொல்கிறேன் நடந்துச்சு. सदा सम्मोहनायास्तु वेङ्कटेशाय मङ्गलम् नित्याय निरवध्याय सत्यानन्दचिदात्मने सर्वान्तरात्मने श्रीमद्वेङ्कटेशाय मङ्गलम् स्वतः सर्वविदे सर्वशक्तये सर्वशेषिणे सुलभाय सुशीलाय वेङ्कटेशाय मङ्गलम् परस्मै ब्रह्मणे पूर्णकामाय परमात्मने प्रयुञ्जे परतत्त्वाय वेङ्कटेशाय मङ्गलम् आकालतत्त्वमश्रान्तमात्मनामनुपश्यता अतृप्यमृतरूपाय वेङ्कटेशाय मङ्गलम् प्रायस्वशरणौ पुंसां शरण्यत्वेन पाणिना कृपया दिशते श्रीमद्वेङ्कटेशाय मङ्गलम् दयामृततरङ्गिण्यास्तरङ्गैरिव शीतलैः अपाङ्गैः सिञ्चते विश्वं वेङ्कटेशाय मङ्गलम् सद्भूषामरहेतीनां सुषमावहमूर्तये सर्वार्तिशमनायास्तु वेङ्कटेशाय मङ्गलम् श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणीतटे रमया रममाणाय वेङ्कटेशाय मङ्गलम् श्रीवैकुण्ठविरक्ताय स्वामि पुष्करिणीतटे रमया रममाणाय वेङ्कटेशाय मङ्गलम् श्रीमत्सुन्दरजामातृमुनिमानसवासिने सर्वलोकनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् श्रीमत्सुन्दरजामातृमुनिमानसवासिने திருப்பதியுடைய வரலாறு சொல்ல மறந்துட்டேங்க. திருப்பதியுடைய வரலாறுன்னும்போது ஏங்க ஏழுமலை அன்னைக்கு வந்தார், ப்ளஸ் எதுக்கு இங்கே கோவில் உருவாச்சு நம்ம சொல்லி ஆகணும். தேவலோகத்தில் இருந்த நம்ம விஷ்ணு, அதுக்கப்புறம் முனிவர்கள், அது ரிஷிபு முனிவர்கள் மற்றும் பல முனிவர்கள் சேர்ந்து பூலோகத்தில் நடக்கிற அதர்மத்தை எதிர்க்கணுன்றதுக்காக ஒரு ஏகம் வளர்க்குறாங்க. அதாவது இங்கே கலியுகத்தில் வந்து அதர்மம் அதிகமாகிடுச்சு பூலோகத்தில். அதுக்காக ஒரு யாகம் செய்கிறாங்க. அந்த ஏகத்துக்கு வர பலனை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும்போது மும்மூர்த்திகளை ஒரு நாள் வெங்கடமுடி அணைக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. விஷ்ணுக்கே கொடுத்துடலாம் சொல்லிடுறாங்க. விஷ்ணுவை பார்க்க பிருகுமுனிவர் போகிறார். பிருகுமுனிவர் போகும்போது விஷ்ணு வந்து உறங்கினே இருக்கார். இதை பார்த்துட்டு கோபம் அடைஞ்ச பிருகுமுனிவர் விஷ்ணு நெஞ்சிலே உதைச்ச உடனே அதை போக முடியாது. விஷ்ணு பிருகுமுனிவர் சாந்த முறையை செஞ்ச உடனே பிருகுமுனிவர் அவர் அந்த தவத்தோடைய நன்மையை வந்து விஷ்ணுக்கே கொடுத்துட்றாரு. இதை கண்ட லக்ஷ்மி வந்து கோபம் அடைஞ்சிடறாங்க. என்ன உங்கள் மார்பை எட்டி உதைக்கிறாரு, நீங்கள் என்ன அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம் அடைஞ்சு அவங்க பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. அது பின்தொடர்ந்து அந்த விஷ்ணு அவங்கள தேடி கலைச்சி போய் இங்கே தவம் இருந்ததாக கோவப்படுது. அதாவது இந்த மலையில் வந்து தவம் இருந்ததாக கூறப்பட்ட விஷ்ணு புத்த உருவெடுத்துட்டார். அதாவது தவத்திலே, அதாவது பசி பட்னியோடு இருந்திருக்காரு. இதை கண்ட லக்ஷ்மியும் பிரம்மனும் இதை கண்டு தாங்க முடியாமல் லக்ஷ்மியும் விஷ்ணுவும் பசு எடுத்துகிட்டு இங்கே பால் தானாக புற்றுள்ள ஊற்றுனதாகவும் கூறப்படுதுங்க. அதுக்கப்புறம் அதை கண்ட பசு மேய்க்கிறவர் வந்து அந்த
பசு அடிக்க ஓங்கும்போது அந்த கோடாரி தவறி வந்து விஷ்ணு மண்டையில் பட்டதாகவும், அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கே இருக்கிற வராக மடத்துக்கு வந்து மருத்துவம் எடுத்ததாகவும் கூறப்படுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து தரிசனம் தந்துன்னு இங்கேயே தரிசனம் அளிச்சிட்ருக்காருங்க பெருமாள். ஏதோ கொஞ்சம் தப்பாக தான் பேசியிருப்போம், நிறையா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.